குருவாயூரப்பன் கோயிலுக்கு அருகே ஒரு ஏழை பிராமணர் வாழ்ந்து வந்தார். அவருடன் ஒரு நாய் வாழ்ந்து வந்தது. அந்த நாய் தினமும் குருவாயூரப்பன் கோயிலுக்குச் சென்று கருவறையின் வெளிப்புறம் நின்று பக்தியுடன் தரிசனம் செய்துவிட்டு வரும். இதை பலரும் கவனித்தனர். ஒரு நாள் கோயில் பூசாரிகள் நாயை கோயிலுக்குள் வரவிடாமல் தடுத்தனர். நாய் துக்கத்துடன் வீடு திரும்பியது. அன்று இரவு குருவாயூரப்பன் பிராமணருக்கு கனவில் தோன்றி, என் பக்தனை கோயிலில் வரவிடாமல் தடுத்ததால் நான் மிகவும் வருத்தமடைந்தேன். அவனது பக்தியே உண்மையானது. நாளை அவனை வரவேற்று எனக்கு பிரசாதம் அளிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். மறுநாள் பிராமணர் கோயில் சென்று கனவு குறித்து கூறினார். கோயில் அதிகாரிகள் ஆச்சரியமடைந்து நாயை அன்புடன் வரவேற்றனர். நாய் கோயிலுக்குள் சென்று குருவாயூரப்பனை வணங்கியது. பின்னர் கோயில் பூசாரிகள் நாய்க்கு பிரசாதம் வழங்கினர். பிரசாதம் பெற்ற நாய் அன்று மாலையில் பகவானின் திருவடியில் சேர்ந்தது. இதைக் கண்டு அனைவரும் வியந்தனர். பக்திக்கு ஜாதி இல்லை, உருவம் இல்லை. உண்மையான பக்தி கடவுளின் இதயத்தை தொடும். இந்த அற்புத கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்ரிதா ஸ்டோரீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.